ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். எசாயா 44:3. இறைவன் நமக்கு நன்மைகளையே செய்ய வல்லவர். நம் ஆபத்து காலங்களில் அவரை நோக்கி கூக்குரல் எழுப்பி ஜெபிக்கும் போது நம் குரலுக்கு அவர் செவிசாய்க்கின்றார். இறைவனின் வார்த்தைகள் நமக்கு வாழ்வும் வளமையும் கொடுக்கின்றன. எனவேதான் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். அதாவது தண்ணீர் பஞ்சத்தால் காய்ந்து போன நிலையில், பஞ்சத்தில் வாழுகின்ற இடங்களிலெல்லாம் இறைவன் தன் அருளினால் மழையை பொழிகின்றார். வறண்ட தரைகள் எல்லாம் பசுமையாய் பூத்து குலுங்கும் சோலை வனங்களாகிறது. இப்படி எல்லா வரங்களையும் வளங்களையும் தரும் இறைவன் நம்மையும் வழிமரபுகளையும் ஆசிர்வதிக்கின்றார். நம்மீது தன் ஆவியை பொழிந்து நமக்கு ஆசி அளிக்கின்றார். இறைவா, நற்கருணை நாதரே, எங்களை இன்று ஆசிர்வதித்தருளும். ஆமீன். எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. எழுந்தருள்வாய் இறைமகனே,